ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் யாருக்கெல்லாம் தாய்மாமன் உறவு ஆகாது, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தாய்மாமனுக்கு தான் நம்ம முதல் அழைப்பு கொடுக்குறோம். ஏன்னா தாய்மாமனுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தாய்மாமனை முன்னால் வச்சு செய்யும்போது அது எந்தவித தோஷமாக தான் நிவர்த்தி ஆகி போகும். ஏன்னா தாய்மாமனுக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான அந்த கிரக காரக உறவுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு நாராயணன். சரிங்களா? நாராயணன் நம்ம முன்ன வச்சு செய்யும்போது எந்த விஷயமா தான் சரியாயிரும். அப்போது ஒரு ஜாதகத்தில் புதன் யோகமாக இருக்கிறவங்களுக்கு தாய்மாமனுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மாமனுடைய உறவு ரொம்ப பரிபூர்ணமாக நெருங்கி இருக்கும். தாய்மாமன் தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு அவங்க எல்லா விஷயமும் உதவியாக இருப்பாங்க. அந்த தாய்மாமன் உறவு உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்கா, தாய்மாமன் உறவுக்குள்ள அமைப்பு நமக்கு சரியாக இருக்குதா, அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் தாய்மாமனை பிடிச்சி நம்ம கூப்பிட்டு நம்ம உள்ளே வைக்கிறோமா வேண்டாமல் முடிவு பண்ணணும். இது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, தாய்மாமன் பேரை பத்திரிக்கையில் போட்டுட்டு தம்பி அம்மாவே கூப்பிடுவாங்க, தம்பி பொண்ணுக்கு பத்திரிக்கை கல்யாணம் வச்சிருக்கப்பா கொஞ்சம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நான் வர முடியாது, எனக்கு அங்கே வேலை இருக்குது இப்படி வேலை இருக்குது. அப்போ அவர் பில்டப் கொடுவார் பாருங்க, பெரிய பில்டப்பு. சரி, அதையும் தாண்டி வந்துட்டார்னு வைங்கலாம். வந்தவொடனே மேலதாளத்தோடு அவர் ஒரு மேலதாளத்தோடு நிற்பார். என்ன பண்ணுவார்னாச்சுன்னா, பட்டு வேட்டி சரியில்லை, அதில் கோடு கரெக்டாக வரல, மாலையில் 4 பூ கம்மியாக இருக்குது, இந்த பூ போட்டுக்கலாம், இப்படி 2 மாலை போட்டுக்க, கூட ஒரு மாலை போட வேண்டியதானே, இப்படி ஒரு பெரிய பில்டப் போடுவாங்க. ஏன்னா அது தாய் மாமனுக்கு உண்டான தன்மை. அவர் அப்படித்தான் செய்வார். ஏன்னா அவர் வரும்போது மேலதாளத்தோடு வர்றாருல. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்தில் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் ஜாயின் பண்ணி குறிக்கும். 5ஆம் இடம் கெட்டு போனவங்களும் 6ஆம் இடம் கெட்டு போனவங்களும் தாய்மாமன் உறவை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த உறவால் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களே போய் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மாமா மாமா வாங்க, அண்ணன் தம்பி தம்பி வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டியாமலாச்சுன்னா அப்போ தான் அவர் காலை தூக்கி விட்டுட்டு பந்தா பண்ணிட்டு இருப்பார். அது தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த உறவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கரெக்டாக இருக்குது, அது 6-8 தொடர்பு இல்லாமல் இருக்கிறாரு, கரெக்டாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அவரே முன்னின்று செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் தாய்மாமன். அந்த உறவுக்கு உண்டான கிரகம் உங்கள் ஜாதகம் கெட்டு போகக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் ராசிப்படி 6ஆம் இடமும் லக்கணப்படி 6ஆம் இடமும் ராசிப்படி 5ஆம் இடமும் லக்கணப்படி 5ஆம் இடமும் கெட்டு போய் இருக்கிறவங்க நீங்கள் தாய்மாமனை நீங்கள் வெத்தலை பார்க்க மட்டும் இல்லை, தங்கத்திலே மாலை கட்டி போட்டு அழைச்சாலும் அவர் உங்கள் கரெக்டான ஒரு சந்தோஷமான அமைப்பில் செஞ்சு கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி அதான் இருக்குது. அப்போ இல்லாத ஒன்றை நீங்கள் தேட வேண்டாம். சரி, 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 6ஆம் இடம் கெட்டு போச்சு, தாய்மாமன் இல்லை. புதன் பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவர் தான் தாய்மாமன். சரிங்களா? ஆனால் அந்த தாய்மாமன் உறவு என்று சொல்லக்கூடிய உறவு உங்கள் ஜாதகப்படி 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுக்கு வலுவாக இருக்கும் பட்சத்தில் புதன் பகவான் கெட்டு போனாலும் தாய்மாமன் அமைப்பு இல்லை. புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு, 6ஆம் இடம் கெட்டு போச்சு, தாய்மாமன் இருப்பார், உங்களுக்கு ஒட்டி வர மாட்டார். அப்போ அதை விட்டுட்டு போகிறது சிறப்பு. அதே சமயத்தில் புதன் பகவான் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, தெளிவாக கேட்டுக்குங்க, ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, ராகு கேது நட்சத்திர சாரத்தில் இருந்தாலோ, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ, நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, பாதகாதிபதி மாரகாதிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தாலோ, அந்த ஸ்தானங்களில் இருந்தாலோ உங்களுக்கு தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்லை. இதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு போய் அவருக்கு பத்திரிக்கை வச்சு அவரை வச்சு முன்னால் வைக்கிறதா இல்லை வீட்டுக்கு பின்னால் வைக்கிறதா நீங்கள் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாமல் எங்கள் மாமா எனக்கு எதுவும் செய்யலை, எங்கள் மாமா எனக்கு ஒன்றும் தரல, எங்கள் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மாமா முன்னெடுத்து நீங்கள் கொண்டு போகும்போது அவர் எங்கே உட்கார்றாரோ அந்த இடத்துல பிரச்சனை உருவாகும். ஏனென்றால் காலதேவ கணக்குப்படி அவர் 6ஆம் அதிபதி. அப்போ அந்த தாய்மாமன் உறவு எங்கே உட்காருதோ உட்கார்ந்த இடத்துல ஒரு பூகம்பம் வெடிக்கும். சம்பிரதாய சடங்கு எல்லாமே அவர் கரெக்டாக உட்காந்து முடிச்சு கொடுத்துருவாரு. முடிச்சு கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளால எனக்கு அது தெரியல இது தெரியலன்னு சொல்லி ஒரு பிரயத்தை உண்டு பண்ணி குடும்பத்தை குட்டிச்சோறு ஆகி போட்டு போயிடுவார். அதுக்கு நீங்கள் அவரை கூப்பிடாமல் சத்தம் இல்லாமல், சரி அப்பா வரலையா, சரி நீ ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி புதன் பகவான் கெட்டு போயிருக்கிறவங்க நீங்கள் தாய்மாமனை வச்சு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறத விட நேரடியாக கோவிலில் போய் அந்த விஷயத்தை செய்யுங்க. அந்த உறவை நீங்கள் தேட வேண்டாம்.
ஏன்னா இந்த இந்த பிறப்பின் அமைப்புப்படி, இந்த கர்மாப்படி தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இந்த பிரபஞ்சமும் நவக்கிரகங்களும் அந்த அந்த தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு வந்து உங்கள் கூட ஒட்டி உறவாட அனுமதி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கெட்டியாக பிடிக்கும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகும், கடன் சார்ந்த விஷயங்கள் உருவாகும், கோர்ட்டு கேஸ் அடிப்படை சண்டை உருவாகும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். புதன் பகவான் கெட்டு போனவங்களுக்கு, புதன் பகவான் 6, 8 தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு ராகு கேது சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற காலனிலாம் வாங்கி போடுறதுனால அதுக்குள்ள பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரோட பிரச்சனை இருக்கும், நீங்களே அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் போகிற மாதிரி இருக்கும், அடுத்து அடிக்கடி அட்வொகேட்டை பார்க்குற சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள், அவ்வளோதான். அந்த வியாபாரம் பண்ணும்போது என்னன்னா ஊர் ஊராக நாடு நாடாக காடு காடாக போய் வீடு வீடாக போய் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஒன்று தான் நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருப்பாரு தவிர மற்றபடி அது அனைத்து பிரச்சனையாகவே இருக்கும். அக்கம் பக்கம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடம் வாங்கி நீங்கள் எழுதுறீங்க, அதில் ஒரு 1000 அதில் ஒரு 4-5 பிழை திருத்தம் வந்துடும். அந்த பிழை திருத்தத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தலை சுற்றி வாந்தி வந்துடும். அந்தளவுக்கு போராட வேண்டியிருக்கும் புதன் கெட்டு போனவங்களுக்கு. அப்போ சின்ன சின்ன விஷயத்திலே பிரச்சனையாக இருக்கும்போது உயிர் காரகத்துவம் மட்டும் எப்படி வந்து நிற்கும். முதல்ல வந்து ஒரு கிரகம் கெட்டு போச்சு அப்படின்னாலே அந்த உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த 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 ஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம், 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்மாமனுக்கு உண்டான அந்த உயிர் காரகத்துவம் புதன் கெட்டு போயிட்டார் அப்படின்னாலே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதில் பிழை விழுந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பேரையே நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை எழுதுங்க, தப்பாக தான் எழுதுவீங்க, விழுந்துடும். புத்தியே சரியாக வேலை செய்யாது. ஏன்னா புதன் கெட்டு போயிட்டான், புத்தி சரியாக வேலை செய்யாது. எப்போ என்ன பேசுகிறோம் ஏற்ற பேசுகிறோம் தெரியாமல் பேசுவோம், பேசிட்டு 2வது வருந்துவோம். இதெல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட அமைப்பு. அப்போ தாய்மாமன் உறவு உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா புதனோட வலிமையை பாருங்கள். உங்கள் ராசி இலக்கணத்துக்கு 5, 6 சம்மந்தப்பட்ட ஸ்தானாதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள். 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு அப்படி சிலந்தி வேலைமாய் பின்னி இருந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த உறவு பக்கம் போகாமல் இருப்பது மட்டும்தான் உங்களுக்கு மன உளைச்சலை தவிர்க்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு உங்களுக்கு வந்து காலத்துக்கும் இது போன்ற உறவுகளை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகங்கள் வந்து என்ன தன்மையில் இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்தாற்போல் தான் நீங்கள் உறவுகளை தேர்ந்தெடுக்க முடியும். எல்லா உறவோடும் எல்லாரும் கூடி குழாவ முடியாது. உங்களுக்கான உறவு அந்த தாய்மாமன் உறவு யோகமா யோகம் இல்லையா தெரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா மேச ராசி மேச இலக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தாய்மாமன் உறவு அப்படிங்கிறது காலத்துக்கும் பிரச்சனை தான், அது எந்த மாற்றம் கிடையாது. அதே சமயத்தில் மீன ராசி மீன இலக்கணம், தனுசு ராசி தனுசு இலக்கணம், இந்த ராசி இலக்கணத்தில் வந்து ஒருத்தர் பிறந்துக்கிறார் அப்படின்னாச்சுன்னா தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு வந்து ஒரு நாளும் நல்லதை செய்யவே செய்யாது. அது அவர் வந்து எங்கே வேணாலும் இருந்து போட்டு குரு பார்வைகள் வேணாலும் இருக்கட்டு, அது நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா அவரோட தன்மை அது, அவ்வளோதான். இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்த தன்மையை அப்படி தான் செய்வார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம், சொல்ல வேண்டியதே கிடையாது. தாய் மாமன் ஒருத்தர் வந்தார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சத்தம் இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறது மட்டும்தான் நல்லது. எங்கள் மாமா எனக்கு நல்லது பண்ணுவார், எங்கள் நல்லது பண்ணுவார்னு சொல்லி மாமா மாமான்னு ஓடுனீங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நல்லா கேட்டுக்குங்க, விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் தனுசு ராசி தனுசு இலக்கணம், அதே சமயத்தில் மீன ராசி மீன இலக்கணம், மேச ராசி மேச இலக்கணம், இந்த 4, 5 ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மாமான்னு நீங்கள் விளையாட்டு போல் ஒருத்தரை கூப்பிட்டா கூட பிரச்சனை தான். மாமா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்து தான், மா மா, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாதிரி உங்கள் ராசி இலக்கணம் தகுந்தாற் போல் வந்து எந்தெந்த உறவுகளை பக்கத்தில் வச்சுக்கணும் வேண்டாங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் முதல்ல தொல்லை இருக்காது. தொல்லை இல்லாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சு எந்தெந்த உறவு வேணும் வேண்டாங்கிறத தெரிஞ்சு நடந்துக்குங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். முதல்ல உங்கள் மனம் கெடாத அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். ஒரு மனம் தெளிவாக இருந்தால் மலையோட புரட்டி போடலாம். மனம் வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு குண்டூசியத்தோடு அவங்களால தூக்கி உரம் போட முடியாது. சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.